டேய், நம்ம எவ்வளோ வீடியோக்கள் பார்த்துருப்போம், இவ்வளோ ரீல்ஸ் நம்ம பார்த்துருப்போம், இவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். தயவு செஞ்சு அம்மா அப்பா மட்டும் தயவு செஞ்சு விட்டுறாதீங்கடா. அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தெரியுமா இந்த நாட்டில். ஆனால் நமக்கு அம்மா அப்பா இருந்தாலும் சரியா நம்மளுக்கு பார்த்துக்க முடியலன்றது நினைக்கிறப்போ அதை விட வேற எதுவும் இல்லை. நம்மளை எறும்பு தீண்டாம யாரும் ஒரு கழுவு சொல்லாம நம்ம எவ்வளவு தூரம் நம்மளை பாதுகாத்து வளர்த்து ஒரு லெவல் ஆக்கணும்னா நம்ம எவ்வளவு தூரம் நம்ம பண்றோம் தெரியுமா? தயவு செஞ்சு கொஞ்சம் அதை யோசிங்கடா. அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்க நம்ம அவங்க நம்ம அம்மாவோட பாசத்தை காக்கும், அப்பாவோட பாசத்தை காக்கும். எங்களை குழந்தைங்க எத்தனை பேர் தெரியுமா? ஒரு லைஃப் நம்மளுக்கு நல்ல ஒரு அம்மா அப்பா கிடைச்சிருந்தா நம்ம லைஃப் வேற ஒரு விஷயத்துல நம்ம கொண்டு போறோம். தயவு செஞ்சு இந்த மாதிரி யாரும் இருந்துடாதீங்க. இன்னும் உட்பட சரியா? அம்மா அப்பான்றது ஒரு பொக்கிஷம் மாதிரி. அம்மா இல்லாத அப்பா இருந்தோம், அப்பா இருந்த அம்மா இல்லாததும் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம், எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் தெரியுமா? அதெல்லாம் சொன்னா அவங்களுக்கு புரியுமான்றது எனக்கு தெரியல. ஒவ்வொரு வீடியோஸும் பார்க்குறப்போ மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன், அந்த வீடியோ பார்க்க வச்சு நான் சொல்றேன், நீங்கள் லைக் போடலனாலும் பரவாயில்ல, பற்றி கவலை கிடையாது. இருந்தாலும் ஒரு வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துட்டான்னா அவன் நல்லவளா இருந்து அவன் மாமனார் மாமியார் பார்க்கறது வேற. ஆனால் அவளோட கேரக்டர் வேற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அவளுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு உங்கள் அம்மா அங்கே அப்போ ஒரு அனாதை ஆஸ்பத்திரி போய் சேர்த்துடாதீங்க. அதை விட நீங்கள் செய்கிற பாவம் எந்த பெரிய பாவத்துக்கு பெரிய பாவத்தோட பெரிய பாவம் இது. இன்னைக்கு நீ உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு செய்யற, நீ நாளைக்கு உன் பிள்ளைங்களும் உங்களுக்கு செய்ய மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? புரிஞ்சுக்கோங்கடா. உங்ககிட்ட எதிர்பார்க்கறது உங்களுடைய பாசமும் உங்களுடைய அரவணைப்பு மட்டும்தான். உங்ககிட்ட இருக்கிற காசு பண்ணல. நீங்க சாப்பிட்ற ஒரு வேளை சாப்பாடு அவங்களுக்கு கொடுத்தா கூட அவங்க நிம்மதி சாப்பிட்டு ஒரு மூலையில எழுந்துருவாங்க. பொண்டாட்டி சொல்றன்றதுக்காக அவங்கள குத்திக்கிட்டே இருந்து அவங்கள வேதனைப்படுத்தி அவங்கள தயவு செஞ்சு அனாதை ஆசிரமத்துல சேர்த்துடாதீங்க. உங்களை புஷ் பண்ணுன்றதுக்காக உங்க பேரண்ட்ஸை தயவு செஞ்சு கைவிட்டாதீங்க. யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு என்னென்ன செஞ்சிருந்தாங்க, நம்மளை எப்படிலாம் பார்த்தாங்கன்னு ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய தியாகத்தையும் அவங்களுடைய வழியும் உங்களுக்கு புரியும். நான் எல்லாரையும் குற்றம் சொல்ல விரும்பல, ஒரு சில பேர் தான் நான் சொல்ல வரேன். தாயும் தகப்பும் நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு பொக்கிஷம் மாதிரி. அவங்களுக்கு வயசாக வயசாக அவங்களுடைய குழந்தை நம்மளுக்கு தெரியும். அவங்களும் நம்மளுக்கு ஒரு குழந்தை மாதிரி தான். தயவு செஞ்சு யாருமே அவங்கள விலக்கி வைக்காதீங்க ப்ளீஸ். இதை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அம்மா அப்பா இல்லாதவங்களுக்கும் அம்மா இருந்த அப்பா இல்லாதவங்களோட வழிவகுனா எங்களை மாதிரி பர்சனல் தான் தெரியும். புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.